Hello guys, again welcome back to my channel. இன்னைக்கு நாம Bajaj Finserv application வழங்கக்கூடிய personal loan பத்தின கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இந்த அப்ளிகேஷன்ல personal loan மட்டும் கிடையாது. இந்த அப்ளிகேஷனை நீங்க மல்டிபிள் பர்பஸ் அப்ளிகேஷனாவும் கன்சிடர் பண்ணலாம். ஓகே गाइस, அந்த டீடைல்ஸ் எல்லாம் பார்க்கிறதுக்கு முன்னாடி லோன் அப்ரூவல் அப்படிங்கிறது ஒவ்வொரு தனி நபருடைய சிவில் அண்ட் வர்க்கிங் ப்ரொஃபைலை பொறுத்தும் அண்ட் இன்னும் ஒரு சில இம்பார்ட்டன்ட்டான ஃபேக்டர்ஸை பொறுத்தும் மாறுபடும். அதை பத்தின கம்ப்ளீட்டான டீடைல்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். தேவைப்படுறவங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணி அந்த ஃபேக்டர்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கறத கொஞ்சம் டீடைலா தெரிஞ்சுக்கங்க. அதே சமயத்துல நாம பார்க்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷனை நீங்க ஒரு டைம் அவங்களுடைய அபிஷியல் சோர்சஸ்ல கண்டிப்பா வெரிஃபை பண்ணிக்கணும். அதே சமயத்துல அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் படிச்சு பார்த்துக்கிட்டு அதெல்லாம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஓகே அப்படின்னா மட்டும் ட்ரை பண்ணுங்க. அதர்வைஸ் அவாய்ட் பண்ணிருங்க. ஓகே கேஸ், இப்போ இந்த அப்ளிகேஷனுடைய பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன் டீடைல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் நாம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு சில பர்சனல் யூஸ்க்காக. ஓகே கேஸ், இப்போ இதில் போனோம் அப்படின்னா இவங்க என்னென்ன சர்வீஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. அதில் இம்பார்ட்டண்ட்டாக இவங்க பர்சனல் லோன், ஹோம் லோன், எஃப்டி, இன்சூரன்ஸ், யூபிஐ சர்வீஸ், தென் இதில் வாலெட்டில் அமௌண்ட் ஆட் பண்ணியும் நீங்கள் யூட்டிலிட்டி பில் பேமெண்ட்ஸ் மாதிரியான பேமெண்ட்ஸ் அப்படிங்கிறது பண்ணிக்க முடியும். இதை தவிர்த்து இசிஇஎம்ஐ, டிமேட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த அப்ளிகேஷன் மோஸ்ட் ஆஃப் த நபர்களுக்கு எந்த விதத்தில் யூஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, நிறைய பேர் பர்சனல் லோன் அப்படிங்கிறது எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தவிர்த்து நீங்கள் ப்ராடக்ட் ஏதாவது இஎம்ஐயில் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் கன்சியூமர் டியூரபிள் லோன் அப்படிங்கிறது இந்த அப்ளிகேஷன் வழியாக எடுத்துக்க முடியும். சேம் டைம் இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் கன்சியூமர் டியூரபிள் லோனுக்கு அந்த லிமிட் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் மட்டும் ஒரு 530 ப்ளஸ் அமௌண்ட் அப்படிங்கிறது இவங்க இனிஷியல் சார்ஜஸாக கலெக்ட் பண்ணுவாங்க. அதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம பர்சனல் லோன் டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்க்க இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் ஆப்ஷனில் இவங்க அதிகபட்சமாக 55 lakhs வரையிலும் லோன் அப்படிங்கிறது கொடுக்குறதா போட்டிருக்காங்க. அதை பொறுத்தவரையிலும் டாக்டர்ஸ், சார்ட்டர்ட் அக்கௌண்ட் இந்த மாதிரியான ப்ரொஃபஷனல் ஒர்க்கில் இருக்கக்கூடிய பர்சனுக்கு கொடுக்குறதா போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனுக்கும் பிஸ்னஸ் லோன் ஆப்ஷனில் லோன் கொடுக்குறதா போட்டிருக்காங்க. அந்த விதத்தில் இந்த அப்ளிகேஷன் வழங்கக்கூடிய காமனான லோன் டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்க்க பர்சனல் லோன் அமௌண்ட்டை பொறுத்தவரைக்கும் 20,000 இருந்து அதிகபட்சமாக 55 லட்சம் வரையிலும் கொடுக்குறதாகவும், அந்த லோன் அமௌண்ட்டு ரீபேமெண்ட் டென்யூரை பொறுத்தவரைக்கும் 6 to 96 months வரையிலும் இருக்கும் அப்படிங்கிறதையும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் 10 to 31% per annum அப்படிங்கிறது இருக்கும்ங்கிறதையும் போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து ப்ராசஸிங் ஃபீஸை பொறுத்தவரைக்கும் 3.93% ஆஃப் லோன் அமௌண்ட் அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து இவங்க வழங்கக்கூடிய லோன் பற்றின ஒரு எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதை விட நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க்ல ஒரு எக்ஸாம்பிள் அப்படிங்கிறத கொடுத்துருப்போம். அதை பார்த்தீங்க அப்படின்னா இதில் ரியல் டைமில் நிஜமாவே இவங்க வழங்கக்கூடிய லோன் நமக்கு யூஸ் ஆகுமா யூஸ் ஆகாதா அப்படிங்கிற கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிய வரும். இதை தவிர்த்து இவங்க ஷாப் ஆன் இஎம்ஐ அப்படிங்கிற ஆப்ஷனில் உங்களுக்கு ஒரு ஐடி கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் உங்களுடைய மொபைல் நம்பரை எந்த ஒரு ஸ்டோரில் போயிட்டு செக் பண்ணிங்க அப்படின்னாலும் எலிஜிபிள் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ப்ராடக்ட் அப்படிங்கிறது இஎம்ஐயில் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இதை பொறுத்தவரைக்கும் கடைகளில் மட்டும் கிடையாது, நீங்கள் ஃப்ளிப்கார்ட், அமேசான் மாதிரியான இ-காமர்ஸ் வெப்சைட்லேயுமே இந்த கார்டை யூஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். எல்லாத்தையுமே பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் இ-காமர்ஸ் வெப்சைட்டில் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணும்பொழுது செலக்டிவான சில ப்ராடக்ட்ஸ்க்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. அந்த விதத்தில் இவங்க 1.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஸ்டோர் கூட பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறதா போட்டிருக்காங்க. ப்ராடக்ட்டை பொறுத்தவரைக்கும் 1 மில்லியனுக்கு மேலே இருக்கிறதா போட்டிருக்காங்க. அந்த விதத்தில் நீங்கள் டிவி, வாஷிங் மிஷின், ஃபர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ் அப்ளையன்ஸ், ஸ்மார்ட் ஃபோன் இந்த மாதிரி எல்லாமே ஈஸி இஎம்ஐயில் பஜாஜ் ஃபின்சர்வ் யூபிஐ அண்ட் லோன் அப்ளிகேஷன் வழியாக வாங்கிக்க முடியும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி யூட்டிலிட்டி பில் பேமெண்ட்ஸ் மாதிரியான பேமெண்ட்ஸ் அப்படிங்கிறது பண்ணிக்க முடியும். ஓகே கேஸ், இதை தவிர்த்து வந்தீங்க அப்படின்னா இவங்க வழங்கக்கூடிய எஃப்டி பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. ஓகே கேஸ், அந்த விதத்தில் நான் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ரீசன் என்ன அப்படின்னு பார்க்க, நான் ஃபஸ்ட் டைம் 16,200 ரூபாயில் ஒரு மொபைல் அப்படிங்கிறது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த லோனை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து எகைன் 22,000 ரூபாய்க்கு இன்னொரு மொபைல் அப்படிங்கிறது இஎம்ஐயில் போட்டிருக்கு. அதாவது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ இல்லை ஃபேமிலி சர்க்கிள்லையோ யாராவது கேட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த அப்ளிகேஷனில் இருந்து நான் இஎம்ஐயில் எடுத்து கொடுப்பேன். ஸோ அப்படி எடுத்து கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படிங்கிற ஒன்று கலெக்ட் பண்ணுவாங்க. அதை தவிர்த்து இன்ட்ரெஸ்ட் எதுவும் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து 0% இன்ட்ரெஸ்ட்டில் இந்த பஜாஜ் இஎம்ஐ கார்டு வழியாக ப்ராடக்ட் அப்படிங்கிறத பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஒரு ரீசனால் நானும் இதை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ இதில் வழங்கக்கூடிய பர்சனல் லோன் டீட்டெயில்ஸ் மட்டும் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே கேஸ், இதில் வந்து சிம்பிளாக வந்து ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் லோன் அமௌண்ட்டை பொறுத்தவரைக்கும் ஸ்டார்டிங் 40,000 அதிகபட்சமாக 50 lakhs வரையிலும் கூட லோன் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. பட் நீங்கள் எப்படி சூஸ் பண்ணிங்கனாலுமே ரீபேமெண்ட் டென்யூர் அப்படிங்கிறது 84 months அப்படி இல்லைனா 96 months தான் சூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து இந்த லோனுக்கு இவங்க கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸாம்பிளை பொறுத்தவரைக்கும் 15% per annum அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. பட் ரியல் டைமில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இவங்க அதிகபட்சமாக 31% per annum அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்ட் ரேட் கால்குலேட் பண்ணுறாங்களா, அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை தான் இவங்க கால்குலேட் பண்ணுவாங்க. சேம் டைம் ப்ராசஸிங் ஃபீஸும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடியதில் ஹையரான அந்த ப்ராசஸிங் ஃபீஸ் தான் கால்குலேட் பண்ணுவாங்க.
ஸோ ப்ராசஸிங் ஃபீஸை பொறுத்தவரைக்கும் 503 ரூபா அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து கீழே வந்தீங்க அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 15% இருக்குன்னு போட்டிருக்காங்க. கண்டிப்பாக இதை நம்பாதீங்க. இதை தவிர்த்து ஸ்டாம்ப் டியூட்டி அப்படிங்கிறது அப்ளிகேபிள் ஆகும். இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாலுமே இதில் வழங்கக்கூடிய ரியல் டைம் லோன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பற்றின டீட்டெயில்ஸாக நான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்ல கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி கம்ப்ளீட்டாக செக் பண்ணி பார்த்துக்குங்க. மற்றபடி இந்த அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு பார்க்க ஏஜை பொறுத்தவரைக்கும் 21 வயசுலேருந்து அதிகபட்சமாக 80 வயசுக்குள்ளே இருக்கணும். எம்ப்ளாய்டு டைப்பை பொறுத்தவரைக்கும் நீங்கள் பப்ளிக் செக்டார்லையோ பிரைவேட் செக்டார்லையோ அப்படி இல்லைனா எம்என்சி கம்பெனிலேயே ஒர்க் பண்ணக்கூடிய பர்சனாக இருக்கணும். சிபில் ஸ்கோரை பொறுத்தவரைக்கும் ஜஸ்ட் 685 அப்படி இல்லைனா அதுக்கு மேலே இருந்தால் போதும். கஸ்டமர் ப்ரொஃபைலை பொறுத்தவரைக்கும் நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனாக இருந்தாலும் இல்லை சேலரிடு பர்சனாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான டாக்குமெண்ட் அப்படின்னு பார்க்க கேஒய்சி டாக்குமெண்ட்டாக ஆதார் கார்டு அப்படிங்கிறது கண்டிப்பாக சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை தவிர்த்து பேன் கார்டு, சேலரிடு பர்சனாக இருந்தால் எம்ப்ளாயி ஐடி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் சேலரி ஸ்லிப் அப்படி இல்லைனா லாஸ்ட் 3 மாதத்துக்கான சேலரி ஸ்லிப் கேட்டிருக்காங்க. தென் பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. அதாவது இதில் எல்லாமே சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். அதாவது இபி பில் இருந்தால் இபி பில் சப்மிட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ரேஷன் கார்டு இருந்துச்சுன்னா ரேஷன் கார்டு டீட்டெயில்ஸை கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு செலக்டிவாக ஒரு 3 டீட்டெயில்ஸ் மட்டும்தான் கேட்பாங்க. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அண்ட் ரெக்யூர்டு டாக்குமெண்ட்ஸை பொறுத்தவரைக்கும் இவங்க காமனாக சொல்லியிருந்தாலுமே ஜென்ரலாக இந்த அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணுற நபர்களுக்கு, அதாவது இதில் ஆல்ரெடி நீங்கள் இன்ஸ்டா இஎம்ஐ கார்டு வாங்கி ஏதாவது கன்சூமர் டியூரபிள் லோன் எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரீபேமெண்ட் பண்ண உங்களுடைய ரீபேமெண்ட் பிஹேவியரை பொறுத்து இவங்க பர்சனல் லோன் ப்ரீ அப்ரூவ்டு லோன் ஆஃபராகவே எலிஜிபிள் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. பட் அந்த மாதிரி கொடுக்கும்பொழுது உங்களுடைய கிரெடிட் அண்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபைல் பெஸ்ட்டாக இருந்தால் ஒரு பெஸ்ட்டான இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் பெஸ்ட்டான லோன் ஆஃபர் அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லைனாலும் லோன் அப்படிங்கிறது கிடைக்கும். அப்படி இருக்கும்பொழுது உங்களுக்கான ப்ராசஸிங் ஃபீஸ், இன்ட்ரெஸ்ட் ரேட் இது எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அவ்வளோதானே தவிர உங்களுக்கு ப்ரீ அப்ரூவ்டு லோன் ஆஃபர் வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் கன்சூமர் டியூரபிள் லோன் ட்ரை பண்ணும்பொழுது நிறைய பேருக்கு அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே கைஸ், ஓவராலாக இன்றைக்கி நம்ம பார்த்தா இந்த பஜாஜ் ஃபின்சர்வ் அப்ளிகேஷன் வழங்கக்கூடிய பர்சனல் லோன் பற்றின கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபியூச்சரில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.